ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். செவ்வாய்க்கிழமை மதியம் எங்கள் வீட்டில் வச்சு சுட சுட சாதம். சாதம் வடித்து சூடாக இருக்குது. முருங்கைக்காய் பொரிக்குழம்பு. இது பொரியலும் இல்லாமல் குழம்பும் இல்லாமல் ஒரு தொக்கு பதத்துக்கு இருக்கிற குழம்பு, பொரிக்குழம்புன்னு சொல்லுவாங்க. இது வெங்காயம், தக்காளி, இஞ்சி பூண்டு பேஸ்ட்லாம் அரைச்சி வைக்கிற குழம்பு. இது கத்திரிக்காய், உருளைக்கிழங்கு, முருங்கைக்காய் 3 காயிலையுமே வைக்கலாம். அதுவும் முருங்கைக்காயில் சூப்பராக இருக்கும். ரசம், சுட சுட ரசம். இதுதாங்க எங்கள் வீட்டில் இன்றைக்கி லஞ்சு. முருங்கைக்காயில் வைக்கிற அந்த பொரிக்குழம்பு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். கடைசியில் இறக்கும்போது ஒரு துண்டு வெல்லம் போட்டு சாப்பிட்டா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அதில் அப்படியே வச்சுருக்கேன்னா அதை சாதம் போட்டு பிசைஞ்சு சாப்பிட்றதுக்காக அப்படியே வச்சுருக்கேன். இந்த ரெசிபி வேணுன்னா உங்களுக்கு கமெண்ட் பண்ணுங்கள், வீடியோ போடுறேன். பாய்.